இன்று நாம் இந்த கடவுளின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய இமயமலையில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஹரித்வாரில் ஹரித்வார் என்பது உங்களுக்கு தெரியும், 7 முக்கிய தலங்களில் முக்கியமான முக்கிய தலம் ஹரித்வார். இந்த சாதாம் யாத்திரை, அதாவது வந்து கங்கோத்ரி, யமுனோத்ரி, பத்ரிநாத், கேதார்நாத், இங்கு பயணத்தை தூங்க இருக்கும் சன்னியாசிகள், ஞானிகள் இந்த ஹரித்வாரிலிருந்து தான் தங்களுடைய பயணத்தை தொடங்குவார்கள். அந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்தில் நம்ம ஊரில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து சண்டியாக பண்ணுவோம். அந்த சண்டி தேவி பரமசிவன்டேந்து சண்டி வந்து அவதாரம் எடுத்து சுயம்புவாக நின்ற இடம் தான் இந்த இடம். இந்த சண்டி மாதேவிக்கு கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மா சண்டி தேவின்னு பேர். இருக்கிறதுக்கெல்லாம் பிரம்மாண்டமான சண்டி தேவி ஹரித்வாரில் இந்த மலை மேலே உச்சியில் இந்த ரோப்காரில் மேலே போயிட்டு கீழே இறங்கிட்டு அந்த இயற்கை எழில் சூழ்ந்து 4 பக்கமும் தண்ணீர்கள் சூழ்ந்த இடத்தில் ஒரு உச்சியில் சுயம்புவாக சண்டி தேவி உருவாகியிருக்கின்றார். அந்த இடத்துக்கு தான் அகம்பிரம்மாஸ்மி தியானிகள் எல்லாம் சென்று வருகின்றோம். நாம் எந்த வகையிலும், எல்லா வகையிலையும், பக்தி யோகமாகட்டும், ஞான யோகமாகட்டும், ராஜயோகமாகட்டும், எல்லா வகையிலையும் ஒரு கர்மாவை எப்படி கரைப்பது, ஒரு தியானிகளை எப்படி பாதுகாப்பது, அவருடைய உள்ளொளி பயணத்தில் எந்த விதமான நெருடலும் இல்லாமல் அவருடைய தியான பாதையில் அகம் பிரம்மாஸ்மியாக மாற்றுவதற்கு நம்மாலான அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து விதமான பயணங்களையும் அந்தர் யாத்ரா, அகம் யாத்திரை, அந்தர் பிரகாசத்தில் உள்ளொளி பயணம். உள்ளொளி பயணத்துக்குள் நீங்கள் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பிலிருந்தும் ஞானமடையலாம், நீரிலிருந்தும் ஞானமடையலாம், காற்றாக ஞானமடையலாம். அதுதான் சிதம்பர ரகசியம். வானாக ஞானமடையலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பஞ்சபூதங்களாக தமிழ்நாட்டில் ஒன்னே ஒண்ணுதான் வெளியில, திருக்காளஹஸ்தி வகையெல்லாம் தமிழ்நாட்டிலே இதுக்கான திருத்தலங்கள் இருக்கு. ஆனால் இந்த நீர்நிலைகள் நிறைந்து இந்த விழிப்புணர்வு தன்மைக்கு உச்சம் செல்வதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய அதாவது வந்து சக்கரங்கள், மேலுள்ள 3 சக்கரங்கள், அதாவது வந்து மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, இந்த 3 சக்கரங்களும், அதற்கு மேல் உள்ள ஆகினி சக்கரங்கள் எல்லாம் ஸ்பிரிச்சுவல் சக்கரம். கீழ் உள்ள சக்கரம் மணிபூரத்துக்கு கீழ் உள்ளது, மணிபூரகத்துக்கு கீழ் உள்ள சுவாதிஷ்டானம், மூலாதாரம், இவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கர்மாக்களும் நிறைய சிக்கல்களும் நிறைந்த சக்கரங்களாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்மன்களாக, ஒவ்வொரு தெய்வங்களாக, ஒவ்வொரு சக்தி வடிவமாக நம்ம அந்த காலத்தில் வந்து அந்தந்த இடத்துக்கு போனால் அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. ஒட்டுமொத்தமாக பக்தி யோகமே நீங்கள் வந்து இந்த 7 சக்கராஸை பேஸ் பண்ணி தான் பக்தி யோகங்கள் எல்லாமே இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய 6ஆம் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சுவாதிஷ்டான சக்கரத்தை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய இடம், சுத்தம் பண்ணக்கூடிய இடம், அதில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாத்தையும் உடை தெரியக்கூடிய இடம் தான் இந்த சண்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது அந்த சண்டி தேவியாக, கடவுளாக, சுயம்புவாக மிக அற்புதமாக இந்த மலைமேல் அமைந்திருக்கின்றார்கள். ஆகவே ஒவ்வொரு தியானிகளும், அகம் பிரம்மாசிகளும் இந்த சண்டி தேவி வந்து நீங்கள் தியான பாதையில் பல ஆண்டுகள், 12 ஆண்டுகள் செலவு செய்து இந்த சக்கரத்தை நிறைவு செய்வது, க்ளீன் பண்ணுறதை, அதை பாதுகாப்படைவதை இந்த சண்டி தேவி என்று சிம்பாலிக்காக வச்சுருக்கக்கூடிய இடத்துல இங்கே அதுக்கான க்ளீன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் வைப்ரேஷன் அற்புதமாக இருக்குது.